கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய வழிகாட்டுதலினாலும் இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆகவே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை இந்த நேரத்தில் நாம் ஆராதித்து அவரை தொழுது கொள்வோம். அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாளுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய கிருபை காரணத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் நீர் போஷித்து பராமரித்து பாதுகாத்து சகல நாச மோசங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் நோய் தொற்றுகளிலிருந்தும் எங்களை விலக்கி தப்புவித்து வழிநடத்தி வருவதற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற சுவாமி. உடைய தாசனாகிய எரேமியா தன்னுடைய புலம்பல் புஸ்தகத்தில் எழுதுகிறவனமாக, கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது என்று ஆண்டவரே அவர் சொல்லுகிறவனமாக, கர்த்தாவே, எங்களை நீர் காத்து வழி நடத்தி வருகிறீர்கள். ஆகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இப்பொழுதுமாய் நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா துதி ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரித்துக் கொண்டு அடியினை மறைத்து உம்முடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசி ஒவ்வொருவரையும் சுவாமி, நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலேயே கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொண்டிருக்கின்ற போது ஆண்டவரே, காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற விசுவாச லுத்திரன் திருச்சபை விசுவாசிகள் மற்றுமாய் ஆண்டவரே சுவாமி, உம்மை தொழுது கொள்ளுகின்ற விசுவாசிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 80வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். சீர்மிகு வான்பூவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், ஏகுணனே தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் தோத்திரம் மனேசா. நேர்மிகு அருள் புரி அன்பா தோற்றம், நீத்தமும் உமக்கடியார்களில் தோற்றம், ஆமணனே தோற்றம், உனது அன்பினுக்கே தோற்றம் மனேசா. ஜீவன் சுகம் பெலம் யாவுக்கும் தோற்றம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோற்றம், ஆவலுடன் தோற்றம், உனது அன்பினுக்கே தோற்றம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் தோற்றம், அதிசய நடத்துதற்காகவும் தோற்றம், சாத்துகிறோம் தோற்றம், உனது தகுமன்புக்கே தோற்றம் மனேசா. பூரண நேசா தோற்றம், மகிழோடு ஜெபமொழி மாலையின் தோற்றம், ஆராய் துணை தோற்றம், இந்த தருணமே கொடு தோற்றம் மனேசா.
பிரதான தேவாராதனை முறைமை, the order of morning service without communion, பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகி கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றோம். மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவை, உம்முடைய வாசகத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களை அதிப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகை பின் வரும் 7ஆம் ஞாயிறு, the 7th Sunday after Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம் இன்ட்ராய்ட், பக்கம் 101. சகல ஜனங்களே கை கோட்டுங்கள், களிப்புடனே கடவுள் முன் ஆரவாரம் செய்யுங்கள். ஜனங்களை நமக்கு கீழ்ப்படுத்துவார், பிரஜாதிகளை பாதங்களுக்கு கீழாக்குமார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலுமே போதும்
ஏறுகிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரானும் குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். உம்முடைய மகாமகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீரொருவர் பரிசுத்தர், நீரொருவர் ஆண்டவர், நீரொருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவிடம் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற சுருக்க ஜெபம், கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 101. வானத்திலும் பூமியில் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையினால் நடத்துகிற கடவுளே, தீமையானவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி எங்களுக்கு நன்மையாயிருக்கும் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பீடைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சபையார் அமர்ந்திருப்போம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு, த 7th Sunday after Trinity, இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 125ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வரை முறையாக வாசிப்போம். Let us read Psalm 125 1 to last in a responsive manner. கர்த்தரில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையை போல் இருப்பார்கள். மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல
கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் நேர்மையான இருதயம் உள்ளவர்களுக்கும் நன்மை செய்திருக்கிறோம். அனைவருமாய் சேர்ந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவர்களை அக்கிரமம் செய்கிறவர்களோட கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. அப்படியே இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். அது உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை இருக்கின்ற பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 7, 6 9 வரை. For you are a people holy to the Lord your God. The Lord your God has chosen you out of all the peoples on the face of the earth to be his people, his treasured possession. The Lord did not set his affection on you and choose you because you were more numerous than other peoples, for you were the fewest of all peoples, but it was because the Lord loved you and kept the oath he swore to your forefathers, that he brought you out with a mighty hand and redeemed you from the land of slavery, from the power of Pharaoh, king of Egypt. Know therefore that the Lord your God is God. He is the faithful God, keeping his covenant of love to 1,000 generations of those who love him and keep his commands. Here ends the Old Testament reading. இப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 39 வரை. Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Romans, chapter 8, verses 28 to 39. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தவும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால் தமக்கு விரோதமா இருப்பவன் யார்? தம்முடைய சொந்தக்காரன் என்றும் பாராமல் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கும்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இன்றைக்கான நிருப வாக்கியம் வாசிக்கும்.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 52 வரை. ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 52 வரை வாசி கேட்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதனை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் என்பதே. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து உறுதி செய்யும் இடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியை அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவினால் கர்ப்பத்தில் போய்த்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உறுத்துதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 494வது ஞான பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் வசமானால் ஏன் பயப்படுவேன் என்ற பாடலை. இந்த பாடல் நல்மீட்பர் பட்சம் நில்லும் என்ற ராகத்திலிருந்து நாம் பாடலாம். ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்ற ராகத்திலிருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் வசமானால் ஏன் பயப்படுவேன்? உபத்திரவம் உண்டானால் ஜெபம் பண்ணுகிறேன். அப்போ
நான் நீக்கும் அஸ்திபாரம் என் இயேசு இவராம். மிகுந்த உபகாரம் வருமாகினான். என் ஆஸ்தியவர்தானே என் ஜீவனின் பலன். அவர்தானெனில் நானே ஒன்றுமில்லாதவன். Fourth stanza. என் சாவு இயேசுவாலே விழுங்கப்பட்டது. இவர் இரக்கத்தாலே என் பாவ கேட்டுக்கு நான் நன்றாய் நீங்கலானேன். நான் நியாய தீர்ப்புக்கும் பயப்படாதோ நானின் வாழ்வேனக்கு வரும். ஐந்தாவது சரணம். தேவாவியனில் தங்கி என்னை நடத்தச்சே பயமெல்லாம் மடங்கி திடனாய் மாறுதே. அப்பாவி என்று சொல்ல அவரே நெஞ்சுக்கு சகாயம் பண்ணிக்கொள்ள என் ஆவி தேறுது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரும் 7ஆம் ஞாயிறு 7th சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி இந்த நாளுக்கென்று தியானம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 52 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் தியானம் செய்வோம். ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்களை கடவுள் பக்கமாக திருப்பி நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபத்தின் மூலமாக நம்மை அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக காத்திருப்போம். அடியனை மறைத்து வெளிப்பட்டு அவர் பேசி நம்மை பலப்படுத்த தொடர்ந்து இந்த உலகத்தில் அவருக்கென்று சாட்சியாக வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்தின் செய்திக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் தி அவுட்கம் ஆஃப் தி கிங்டம், பரலோக ராஜ்யத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பலன்கள் என்ற இந்த காரியத்தை நாம் இந்த நேரத்தில் தியானம் செய்வோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த வாரத்தின் செய்தி கூட அமைந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஊமையின் மூலமாக சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கிறோம். இங்கே கூட அவர் அதே காரியத்தை சொல்லுகிறார். இங்கே 3 விஷயங்கள் மூலமாக இந்த காரியத்தை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவதாக பார்க்கின்ற போது பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கின்ற
ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதுதான் முதலாவதாக நாம் தியானிக்க இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. வசனம் 44 பார்க்கின்ற போது, மத்தேயு 13:44, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கின்ற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. The kingdom of heaven is the hidden treasure. பரலோக ராஜ்யம் தன்னுடைய நிலத்தில் புதைத்து வைத்திருக்கின்ற அந்த புதையலுக்கு, பொக்கிஷத்திற்கு அது ஒப்பா இருக்கிறது. பொதுவாக இந்த ஒரு வசனத்தை நாம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணினால் அதில் பார்க்கின்ற போது அந்த புதையலை பெற வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுகிற அந்த மனுஷன் அதனை குறித்து கேள்விப்பட்ட பிறகு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அவன் அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். இங்கே ஒருவேளை இந்த ட்ரெஷர், அதாவது இந்த ஹிடன் ட்ரெஷர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வைத்துக்கொண்டால், அவரை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை விற்று அவன் போய் பெற வேண்டும் என்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வராது. ஏனென்றால் மனுஷன் போய் தேடி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அல்ல, நம்மை தேடி அவர் வந்தார். தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so the sinner finds Christ, that the sinner finds Christ and gives up all that he possesses to gain him and be saved. இங்கே பார்க்கின்ற போது இது முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் இந்த பிரச்சனை என்ன என்று பார்க்கின்ற போது, ஏற்கனவே சொன்னவனமாக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புதைப்பொருள் அல்ல, அவர் வரலாற்று நாயகன். He created history because Jesus is perhaps the best known person of history. வரலாற்றை உருவாக்கியவர். AD என்ற Anno Domini in the year of the Lord என்ற ஒரு வரலாற்றை உருவாக்கியவர். அவர் ஒரு அதாவது புதையல் அல்ல, ஒரு ஹிடன் ட்ரெஷர் அல்ல, அவர் எல்லாருக்கும் தெரிந்த he is a popular figure, he is a charismatic leader, மக்கள் மனம் கவர்ந்த தலைவர், தெய்வம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so a sinner cannot find Christ for he is blind and stubborn என்று சொல்லி ரோமர் 3:10 அதனை தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அவனாலே கண்டுபிடித்து இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10 பார்க்கின்ற போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை தேடி அவர் வந்தார். நாம் காணாமல் போனவர்கள், பாவிகள், ஒன்றுக்கும் உதவா தூசியும் குப்பையுமா இருந்த நம்மை தேடி அவர் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து வாழ்வு கொடுத்தார். அவர் உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்த தெய்வம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட, அப்படி என்றால் இந்த ஹிடன் ட்ரெஷர் என்று சொல்லப்படுகிறதே பரலோக ராஜ்யத்தை குறித்து, அது யார் என்று பார்க்கின்ற போது, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது உபாகமம் 7:6-9 வரையில அதனை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பதாக இந்த ஹிடன் ட்ரெஷர் யார் என்று பார்க்கின்ற போது, the treasure is the nation of Israel. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இஸ்ரவேல் தேசம், அது ஹிடன், அதாவது புதைந்திருக்கின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இதனை கடவுள் தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது கடவுள் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேல் சந்ததி என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 19:5 பார்க்கின்ற போது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாக்கை கேட்டு என்னுடைய கட்டளைப்படி நீங்கள் நடக்கின்ற போது, என் பேச்சை நம்பி என்னை சேவிக்கின்ற போது, நீங்கள் உலகில் உள்ள அதாவது பூமியில் உள்ள எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற மக்களை காட்டிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். So we are
Israelites are God's chosen people. God's chosen people. You are my treasured possession என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த மக்களை அவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்ற போது 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களை எப்படியாக அவர் தெரிந்து கொண்டு அவர்களை உயர்த்துகிறார் என்று பார்க்கின்ற போது 6ஆம் வசனத்தில் அவர்கள் கடவுளுடைய சொந்த ஜனமாய் அங்கே அங்கீகரிக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்தமாகும்படி. So we belong to him. So we never belong to us. Because he purchased us from his precious blood shed on the cross. So அவர் தன்னுடைய விலையை, அதாவது தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை அவர் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டார். அதே போலத்தான் அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்களை அவர் தெரிந்து கொண்டார். They are his chosen treasured possession. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்ற போது அவருடைய நிலைமை மிக அழகாக 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். உபாகமம் 7:7 பார்க்கின்ற போது they were very few and minority. மிக சொற்ப ஜனமா இருந்தார்கள். அவர் பெரிய மெஜாரிட்டி இல்லை, ஒரு மைனாரிட்டியா, சிறுபான்மையாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் நாம் கூட சிறுபான்மையாக இருக்கிறோம், ஒரு அற்பமானவர்களாக எண்ணப்படுகிறோம். அன்றைக்கு அங்கே இருக்கின்ற வளைகுடா பகுதியில் பார்க்கின்ற போது பெரிய பெரிய நாடுகளின் மத்தியிலே இஸ்ரவேல் தேசம் அது ஒரு சின்ன ஒரு நாடாக இருந்தது. அவர்களை அற்பமாக எண்ணினார்கள். தேவர் அப்ரஸ்ட் கம்யூனிட்டி பிஃபோர் தி மைட்டி நேஷன்ஸ். பெரிய பெரிய நாடுகள் பக்கத்தில் இருக்கின்ற சவுதி அரேபியா, லெபனான், ஈரான், ஈராக் என்று பெரிய பெரிய நாடுகள் மத்தியிலே இது சின்னதாக அவர்களை ஒரு இளக்காரமாக நினைத்தார்கள். They were not strong and powerful. They were considered as weak and vulnerable before other mighty nations. மற்ற பலம் மிகுந்த நாடுகளின் மத்தியில் இவர்கள் குன்றி போனவர்களாக இருந்தார்கள். மற்ற நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவர்களை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். அப்பேற்பட்ட நிலைமையில கடவுள் அவர்களை தெரிந்து கொண்டார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். You are my chosen பொசிஷன் என்று சொல்லி, ட்ரெஷர்ட் பொசிஷன் என்று சொல்லி அவர்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அவரையே அவர்கள் நம்ப வேண்டும். மற்ற மக்கள் மத்தியிலும் அவர்கள் ஒரு பரிசுத்த ஜனமாய் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு அந்த மிக தெளிவான காரியத்தை அவர்கள் மத்தியிலே அவர் கொடுக்கிறார். அவருடைய நோக்கம் என்னென்று பார்க்கின்ற போது God's election and selection of Israel is on account of the following reasons என்று சொல்லலாம். அதாவது they need to obey and worship God alone and to keep up all his commandments. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் ஏற்படுத்தின அந்த கவர்னன்ட், அந்த அதாவது அவர் ஏற்படுத்தின அந்த கவர்னன்ட் ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் அவரோடு கூட சேர்ந்து. அது மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும், கடவுளை அவர்கள் வணங்க வேண்டும், அவரை தவிர வேறு யாரையும் தேவர்களாக வணங்கக்கூடாது. அதே போல மற்றவர்களை அவர்கள் நேசிக்க வேண்டும். இதுதான், these are the specific requirements that God anticipated from his chosen people. ஆனால் நடந்தது என்ன? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் இந்த காரியத்திற்கு நேர் விரோதமாக நடந்தார்கள். மார்ட்டின் லூத்தர் சொல்லுகின்ற போது உபாகமத்தை பற்றி சொல்லுகின்ற போது லூத்தர் says that Deuteronomy contains nothing else than faith towards God and love towards one's neighbor. Faith towards God, விசுவாசத்தை, அதாவது கடவுளை நோக்கின அந்த விசுவாசத்துக்குள்ளாக உபாகமம் நாம நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை நேசிக்க நம்மை அது தூண்டுகிறது, கர்த்தருடைய வாக்கியம் என்று சொல்லி. மிக எளிதாக சொல்ல வேண்டும் என்றால், பரனை நாம் நேசிக்க வேண்டும், பிறனையும் நேசிக்க வேண்டும். பரனை நேசி, பிறனை நேசி. இதுதான் ஒரு, அதாவது சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் நம்மிடத்துல, இஸ்ரவேல் மக்களிடத்துல எதிர்பார்த்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை அவர் எப்படி செய்தார் என்று பார்க்கின்ற போது அவருடைய அன்பினாலே இந்த காரியத்தை செய்தார். Through his steadfast love என்று சொல்லி 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். உபாகமம் 7:8 பார்க்கின்ற போது
அவர் தம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த ஒரு அதாவது ஆணையை காக்க வேண்டும் என்பதற்காக he want to update the promises that he has already established with his our the four parents. அதனை கட்டி காக்க வேண்டும். எவ்வளவு அக்கறை இருக்குது பாருங்க, இல்லைங்களா? உனக்கும் எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு அக்கறை உண்டா? கடவுள் ஏற்படுத்தின அந்த அதாவது கவனன்ட் உடன்படிக்கையை நாம் கை கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் அதனை மீறி நம் மனம் போன போக்கிலே நாம் சென்று விடுகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கின்ற போது இவ்வளவு பெரிய காரியத்தை தன்னுடைய மேலான அன்பினாலே செய்த கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். கடவுளை மறந்து பாகாலை அவர்கள் சேவித்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். they rebelled against God. கலக வீட்டாராக அவர்கள் மாறினார்கள். கர்த்தருடைய நாமத்தை மறந்து கர்த்தருக்கு பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணும் காரியங்களில் ஈடுபட்டார்கள். அவர்களை பார்த்து அவர் அருவருக்கத்தக்கதான ஒரு நிலைமைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. வணங்கா கழுத்துள்ளவர்களாக அவர்கள் போனார்கள். நிலைமை என்னானது? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். தெரிந்து கொண்ட ஜனம் கடைசியில கடவுளுடைய சாபத்துக்குள்ளாகி அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். they have been exiled, அடிமைகளாக்கப்பட்டனர். கடவுளுடைய ஸ்லாக்கியம் வழிகாட்டுதலை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் நம்பி கடவுளை தொழுது கொண்டு வந்த தேவாலயமும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் கடவுள் மறுபடியும் அவர்களை நினைவு கூர்ந்தார். The steadfast love of God revived them from their bondage. மறுபடியும் அவர்களை ஒன்று கூட்டி சேர்த்தார். மறுபடியும் அதுதான் கடவுளுடைய அன்பு. அவரை விட்டால் நமக்கு வேறு கதியே இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கும் அதுதான் இருந்தது. Finally God by his abounding grace he gathered them together as one politically approved nation. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது the nation Israel was reborn in May 14th 1948. இல்லைங்களா? இன்றைக்கு ஒன்று கூட்டி சேர்த்து இன்றைக்கு எல்லா நாடுகளையும் அவர்கள் தங்களுடைய ஜபத்தின் மூலமாகவும் அவருடைய கண்டுபிடிப்புகளின் மூலமாகவும் கடவுளுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம் கிறிஸ்துவின் God chosen them as his treasured possession. இரண்டாவதாக பார்க்கின்ற போது 45ஆம் வசனம் 46ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இங்க பார்க்கின்ற போது பரலோக ராஜ்யம் விலை உயர்ந்த முத்தை தேடி அதை வாங்கி கொள்ளுகின்ற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. So the pearl of great price என்று சொல்லி இங்கே கூட நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன், ஒரு வியாபாரி போய் இந்த பெரிய முத்து எது என்று பார்க்கின்ற போது ஒருவேளை அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் அவரை வாங்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது இலவசமானது. அவர் தேடி வந்தார். அப்படி என்றால் இந்த முத்து என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது the pearl represents church. முத்து என்று பார்க்கின்ற போது அது திருச்சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த பகுதியில மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்து மணவாட்டியாக தன் திருச்சபையை அவர் ஏற்படுத்தினார். நீயும் நானும் தான் அந்த திருச்சபை. இன்றைக்கு நாம் எல்லாரும் அவரோடு கூட இணைத்து கட்டப்பட்டு ஆவிக்குரிய மாளிகையாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தின் சிரசும் அஸ்திவாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அதில் ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். நாமே அந்த மணவாட்டிகள். So we are the bride. God is bridegroom. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்களா? இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்தில் பார்க்கின்ற போது முதலாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ரோமர் 8:31 பார்க்கின்ற போது கடவுள் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இன்றைக்கு நம்ம சர்ச்சில் போயிட்டு நம்ம ஆராதிக்க முடியவில்லை, லாக்டவுன். ஆனால் எல்லாரோட வீட்டிலும் கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா இல்லை, கொரோனாவுடைய தாத்தா வந்தாலும் சரி கடவுளுடைய வார்த்தையை
நம்மை விட்டு பறிக்க முடியாது. அவருடைய அன்பை விட்டு, அவருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாராலுமே பிரிக்க முடியாது. மிக அழகாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆம், எந்த கொரோனா வந்தாலும் சரி, எந்த எப்பேற்பட்ட சூழ்நிலையில சத்துரு வந்து நம்மை மடங்கடிக்க நினைத்தாலும் கூட தேவன் நம் பட்சத்தில் இருக்கின்ற போது நமக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாபெரும் கடவுள் இயேசுவின் அன்பை விட்டு நம்மை யாராலுமே பிரிக்க முடியாது. யார் பிரிப்பான்? யாராலும் முடியாது. பிசாசு அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் வாலாட்டி கொண்டிருக்கிறான், அவனால் எதையும் செய்ய முடியாது. இன்றைக்கு நீயும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம்னால் கடவுளுடைய கிருபை. அநேக மக்கள் மரித்து போனார்கள், நாம் விசேஷித்தமானவர்களா? கிடையாது. நம்மில் இன்னும் அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். தகுதியற்ற நமக்கு கிடைத்த அந்த ஈவு தான் அவருடைய கிருபை, அன்பு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபை பார்க்கின்ற போது அது யூதர்களும், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களும், கடவுளை அறிந்து கொண்ட மக்களும் அவரை ஆராதிக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Both Jews and Gentiles are part and parcel of today's God's church. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 2:19 பார்க்கின்ற போது இன்றைக்கு கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அந்நியர்களாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய ஆலயத்தில் நாம் என்ன பண்றோம்? We are all shareholders of his church. அவருடைய திருச்சபையில பங்குதாரர்களாக நாம் இருக்கிறோம், அவருடைய மனவாட்டியாக. எபேசியர் 2:19 பார்க்கின்ற போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். So we are all belong to God's home, இல்லைங்களா? God's house. So God's house என்று சொல்லுகின்ற போது அதுதான் திருச்சபை, தேவனுடைய வீடு. பெத்தெல் என்று சொல்லுகின்ற போது தேவனுடைய வீடு, அதுதான் திருச்சபை. இந்த திருச்சபையில பங்கு பெற்று அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ரோமர் 8:20 பார்க்கின்ற போது இயேசுவே இதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 2:20 பார்க்கின்ற போது இயேசுவே இதற்கு மூலைக்கல்லாக இருக்கிறார், இந்த மாளிகைக்கு. ஆகவே விலை உயர்ந்த மற்ற ஆபரண கற்களை காட்டிலும் முத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிரிவிலேஜ் ஒன்று உண்டு. என்னென்று பார்க்கின்ற போது முத்து என்பது ஒற்றுமைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. The pearl stands as a unity. It cannot be carved like a diamond or emerald. மற்ற கற்களை போல அதனை வெட்டி அழகுபடுத்த முடியாது. முத்துனா அது ஒண்ணுதான், அது மாற்ற முடியாதது. அந்த ஒற்றுமைக்கு ஒரு அடையாளமாக முத்து சொல்லப்படுகிறது. திருச்சபையிலும் கூட அப்பேற்பட்ட அந்த ஒற்றுமை இன்றைக்கு கடவுள் எதிர்பார்க்கிறார். Church is a unity. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அதாவது எபேசியரில் பார்க்கின்ற போது 4:4 வரைக்குமே பார்க்கின்ற போது அதுல அந்த திருச்சபை எப்படியாக அது ஒன்றாக இணைக்கப்பட்டு கடவுளுக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். A pearl grows gradually, இல்லைங்களா? ஒரு அந்த ஆயிஸ்டர்ல இருக்குங்களா, சிப்பிக்குள்ளாக அது முத்து. எங்கேயோ கடல்ல எல்லா இடத்துலயும் இருக்காது, ஏதோ முத்து, அதை போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த முத்து என்ன பண்ணுகிறது என்று பார்க்கின்ற போது இட் க்ரோஸ் கிராஜுவலி. திருச்சபை கூட இன்றைக்கு ஒருவேளை நம்ம இந்திய தேசத்துல இன்னும் அவரை அறிந்த மக்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். திருச்சபை ஆனாலும் அது வளருகிறது. முத்து என்ன ஆகுது? வளருகிறது. The pearl grows gradually. Likewise, the church grows gradually as the Spirit convicts and transforms sinners. பாவிகளை அவருடைய பாவத்தை உணர்த்தி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி அவர்களுக்குள்ளாக ஒரு மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுகின்ற போது திருச்சபையில் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். திருச்சபை வளருகிறது. முத்துவும் அதே போலத்தான் வளருகிறது. சிப்பிக்குள்ளாக அந்த ஒரு ஒற்றுமையை அது ஏற்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட நிறுவத்தில் நாம் பார்த்தோம். ஆகவே இதுல கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், இந்த யூனிட்டியை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்றால், இந்த ஒற்றுமையை நாம் மெயின்டைன் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒரு ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல். அது மாத்திரமல்ல,
விசுவாச வாழ்க்கை நம்மள தேவை. அதுதான் திருச்சபையிலே நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு ஒரு அத்தாட்சிகளாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கின்ற போது பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. 47ஆம் வசனத்திலிருந்து 50 வரைக்குமே பார்க்கின்ற போது மிக அழகாக சொல்லுகிறது. கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளுகின்ற ஒரு வலைக்கு ஒப்பா இருக்கிறது. இட்ஸ் அ டிராக் நெட் என்று சொல்லி அதாவது வலையில எல்லாவற்றையும் சேர்த்து என்ன பண்றாங்க, அவர்கள் அந்த கடலில் பிடித்து கொள்கிறார்கள். அதுல என்ன வரும், மீன் வரும், நண்டு வரும், முத்து வரும், இது பாம்பு வரும், இன்னும் என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. கடல் ஆழத்துல அவங்க போட்டு எடுக்கிறதுனால கடைசியில எது தேவைப்படுகிறதோ அது பிரித்து எடுத்துக்கொள்ளப்படும், தேவையில்லாதது கீழே போடப்படும். அதே போலதான் கடைசியில கடவுளுடைய வருகையின் நாளில கூட இப்படியாக தேவதூதர்கள் பிரித்து எடுப்பார்கள் என்று சொல்லி 49 பார்க்கும். 49 இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவளை அக்னி சூடையில போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். 48ஆம் வசனத்துல பாருங்க, அந்த டிராக்நெட்ல இழுத்த பிறகு எல்லாவற்றையும் கொள்ள மாட்டார்கள். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை குடைகளில் சேர்த்து ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள். இன்றைக்கு நாம் ஆகாதவர்களாக எரிந்து போடப்படுவோமா? கடவுளுடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால், அல்லது நாம் சேர்த்து கொள்ளப்படுவோமா? ஆண்டவரிடத்துல சற்று நாம் யோசித்து பார்ப்போம். கடவுள் அவரோடு சேர்த்து கொள்ளத்தான் நம்மை படைத்தார். அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது, ஆனால் திருச்சபையில பார்க்கின்ற போது எல்லா தரப்பட்ட மக்களும் இருப்பார்கள். ஒருவேளை உண்மையாகவே கடவுளை தொழுது கொள்ளுகின்ற மக்கள் இருப்பார்கள், அல்லது பக்தி வேஷம் போட்டு நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், நான் பைபிள் எடுத்துன்னு வர்றேன், ஆகினால பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்ற எண்ணத்தோட கூட வரலாம். ஆனால் கடவுள் உள்ளந்தீரங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் அந்த வலையிலே சேர்க்கப்பட்டதை நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தீவைகளை எரிந்து போடுவது போல, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபையில இருக்கின்ற நாம் கடவுளுக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக வாழ்கிற போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவரோடு கூட நாம் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். நித்திய காலமாக அவரோடு வாழ கடைசி வரைக்குமாய் நாம் நம்முடைய விசுவாசத்துல நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7 பார்க்கின்ற போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்குமாய் அவருக்காக வாழ்கின்றவர்களுக்கு தான் அவர் கொடுக்கின்ற நீதியின் கிரீடம். So they will receive the crown of righteousness from God that has been prepared and kept ready for them. ஆகினால அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இந்த உலகத்துல வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். அது அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்துல சிறுபான்மை மக்களாக நாம் ஒருவேளை இருந்தாலும் கூட திருச்சபையில நாம் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள முடியாதபடி சூழ்நிலைகள் வகுக்கப்பட்டிருந்தாலும் சரி, கொரோனா வைரஸ்னாலும் சரி, அல்லது ரிலிஜியஸ் ஃபனாட்டிக்ஸ்கள் மூலமாக வருங்காலத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. முத்து அது எப்பொழுதுமே அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுளை சார்ந்து நாம் வாழ்வோம். ஒரு உதாரணத்தை நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் ஒரு 2 பெரிய உயரமான பில்டிங், ஒரு டவர் மத்தியில ஒரு கயிறு கட்டிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு அவர் போறார். போகும்போது அவருடைய ஒரு சின்ன குழந்தை மகனை எடுத்து இது ஷோல்டர் மேலே வச்சுக்கின்னு ஒரு குச்சை அவர் பேலன்ஸ் பண்ணி, ரொம்ப ஹைட்டு பில்டிங், இங்கிருந்து அந்த பில்டிங்குக்கு போறார். கீழே எல்லா ஜனங்களும் பார்த்து கை தட்டுறாங்க. அவருடைய அழகாக அப்படியே போறார். பேலன்ஸ் பண்ணி 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 போயிட்டார். போகும்போது எல்லாம் விசில் பறக்குது, கை தட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. அவர் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்ட பிறகு எல்லாம் பாராட்டுறாங்க. பாராட்டின பிறகு அவர் சொல்றார், சரி நான் மறுபடியும் இந்த பில்டிங்ல இருந்து நான் அந்த பில்டிங்க்கு நான் போக போறேன், நான் போவேன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓ கண்டிப்பா நம்புறோம், நீ கண்டிப்பா செய்வீங்க
ஓகே நான் செய்கிறேன், உங்கள் மேலே நாங்கள் பெட் கூட கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்களாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு சவால், நான் போகிறேன், ஆனால் இந்த முறை என் மகனை கொண்டு போகிறதில்ல, உங்களில் யாராவது ஒருத்தர் உங்கள் பிள்ளையை கொடு அப்படின்னு கேட்ட உடனே யாரும் முன் வரவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அங்கே ஒரு நம்பிக்கை என்பது வருகிறது. பிலீஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரஸ்ட், ட்ரஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிலீஃப். ஃபார் ட்ரஸ்ட் we need to surrender totally. கடவுளை பிரியப்படுத்த வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் நாம் பங்கடைய வேண்டும் என்றால் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தட் இஸ் டோட்டல் சரண்டர். அதுதான் ட்ரஸ்ட். அவரை விசுவாசிப்பது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், பரலோக ராஜ்யம் கூடும், கண்டிப்பாக கூடும். ஏனென்றால் அந்த மனுஷரை அவர் மேல் நம்பிக்கையை அவர் வைத்தார்கள், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை கொடுக்க வரவில்லை. ஆனால் உன்னையும் என்னை மீட்டெடுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். தன்னுடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து இப்படியாக மீட்டு கொண்டார். நம்மேல் இவ்வளவு பெரிய ஒரு கரிசனை. அப்பேற்பட்ட தெய்வத்திடம் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஸ்தியோம், நிலைவரமான ஆவியையன் உள்ளத்திலே புதுப்பியோம். உமது சமூகத்தினின்று என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனப்புத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, இது யாதொரு புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்கு தந்தருளின கணக்கற்ற ஆத்ம சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலமாய் எங்களுடைய இல்லங்களில் இருந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டவரே லாக்டவுன் எங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தாலும் கூட சுவாமி கர்த்தாவே, முழு மனதோடு முழு சரீரத்தோடு ஆண்டவரே முழு ஆத்மாவோடு கர்த்தாவே சுவாமி உம்மை நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக எந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்தாலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே கூடி உம்மை தொழுது கொண்டிருக்கின்ற போது என் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கவலைகளை, கண்ணீர், துக்கம், துயரத்தை அறிந்த தேவன், அவைகளிலே நீர் பங்கு பெறுகின்ற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே ஆண்டவரே எங்களோடு இந்த உலக வாழ்க்கையை ஆரம்பித்த அநேக மக்கள் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை கர்த்தாவே. அநேகர் மறைத்திருக்கிறார்கள் சுவாமி. இப்பொழுதுமா ஆண்டவரே உலகம் முழுவதும் பரவி அநேக மக்களை கொன்று குவித்திருக்கின்ற இந்த கொரோனா COVID-19 மூலமாக கர்த்தாவே சுவாமி, இந்த பேண்டமிக் மூலமாக ஏராளமான மக்கள் மறித்திருக்கின்ற சூழ்நிலையில் கர்த்தாவே சுவாமி 1.5 கோடி மக்களுக்கும் மேலாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலை உலகம் முழுவதும் ஆண்டவரே 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மறித்திருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய இந்திய தேசத்திலும் கர்த்தாவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மறித்திருக்கின்ற பல லட்சம் மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சுவாமி கர்த்தாவே நீரே மனமிறங்கி
ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் இதற்கு ஒரு வேக்சினேஷன் ஆண்டவரே சுவாமி கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அது ஆண்டவரே சுவாமி புழக்கத்திற்கு வரும்படியாகும். இதன் மூலமாக ஆண்டவரே சுவாமி ஒரு ப்ரீ மெச்சூர்ட் ஆண்டவரே டெத் ஆண்டவரே மக்கள் மத்தியிலிருந்து ஆண்டவரே சுவாமி அதனை எடுத்து போடும்படியாக இதன் மூலமாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே சுவாமி இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவனாய் ஆண்டவரை நீர் வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாய் கர்த்தாவே சுவாமி எங்களை நீர் தொடர்ந்து நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் உமக்கேற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ ஆண்டவரே உமக்கு சாட்சி பகிர கிருபை செய்திடணும். ஆண்டவரே உடைய பக்தன் ஆபகு போல இந்த உலகத்தில் சுவாமி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி காணாமல் போனாலும் மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும் சுவாமி கர்த்தாவே நான் உமக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவேன் என்று சொல்லி ஆமாண்டவரே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாடுகள் வேதனைகள் சோதனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களுடைய கவலை கண்ணீர் துக்கம் துயரங்களை நீக்கி போடுகின்ற போது அது சுவாமி எங்களுக்கு பரலோகமாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன், நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த நேரத்தில் சுவாமி தன்னுடைய அருமையான மக்களை இழந்து ஆண்டு தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறுதலையும் தேர்தலையும் மன சமாதானத்தையும் கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி கர்த்தாவே உடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை நீ சுகப்படுத்த வேண்டுமா இடத்துல நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே உன் பரிகாரியாகி கர்த்தர் நானே என்று சொல்லி எங்களை குணப்படுத்துவதிலே ஆண்டவரே நீர் அதிக அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை குணப்படுத்து சுவாமி. நீர் குணப்படுத்துகின்ற போது ஆண்டவரே அது மெய்யாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குணமாகும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சுவாமி நாங்கள் வாழ்வோம். ஆண்டவரே உம்மாலே நாங்கள் வாழ எங்களுடைய இந்திய மக்கள் சகோதர சகோதரிகள் வாழ எங்களுடைய திருச்சபை மக்கள் வாழ ஆண்டவரே இந்த உலகில் உள்ள மக்கள் வாழ நீர் கிருபை செய்துவிடும். நாங்கள் வாழ்வதற்காகத்தானே கர்த்தாவே நீர் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ண வாழ்வு பெறத்தக்கதாகவே கர்த்தாவே பிசாசனுடைய தலையை நீர் அசைக்கினீர். கர்த்தாவே ஒரு விசை ஆண்டவரே நினைவு கூர்த்தோட சுவாமி எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் ஆண்டவரே தடையா இருந்தால் அவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தயவு குறித்து மன்னித்தோடும் தொடர்ந்து சுவாமியுடைய கிருபை காரணத்தினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவையுடைய விசுவாச லுத்தரன் திருச்சபையினுடைய முகாமை சங்கத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொரு சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையினுடைய விசுவாசிகள் மூத்த விசுவாசிகள் பலவினர்கள் மாதர்கள் வாலிபர்கள் சுவாமி சிறு பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஆசிரியர்கள் கர்த்தாவே எல்லாரையும் சுவாமி உடைய பாத்திரம் கொண்டு வருவோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்துள்ள சுவாமி விசேஷமாக இந்த நோயானது ஆண்டவரே சுவாமி இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மற்றுமாய் கர்த்தாவே சுவாமி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக ஆண்டவரை தொற்றிக்கொள்ளுகிறது என்று சொல்லி கர்த்தாவே அப்பேற்பட்ட ஒரு பலவீனம் நிறைந்த ஆண்டவரே மக்களை உடைய விசுவாசிகளை கர்த்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளையும் ஆண்டவரே திருமண நாட்களையும் விசேஷ நிகழ்வுகளையும் இந்த வாரத்தில் ஆசரிக்கின்ற மக்களை அதிகமாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நாங்கள் எங்கு செல்லும் சுவாமி உம்மை தவிர எங்களுக்கு வேறு ஆண்டவரே சுவாமி புகலிடம் இல்லை. நீரே எங்களுடைய புகலிடமாக இருந்து எங்களை தொடர்ந்து முற்றுமுடிய ஆசீர்வதித்து உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதினாலும் கர்த்தாவே எங்களை நிரப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவைகளையும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீர நன்மைகளையும் உம்மோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்றைக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உடைய குமாரனாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவப்படன் மன்னியும். எங்களை சோதனை உட்பட பண்ணாமல் தீமன் எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக 348வது பாடலை நாம் பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இந்த பாடலை நாம் பாடுகின்ற போது கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை, பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை, இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும், என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயன் இல்லை. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஐந்தாவது சரணம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும், சாந்தமும் தயவும் சகல நற்குணமும், போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். எட்டாவது சரணம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும், சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும், மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த சன்னிதானத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கையை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலேயே உங்களுடைய ஊழியத்திற்கென்று சேகரித்திருக்கின்ற காணிக்கையை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவபலிகளாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிக்கிடுவதில் முடிவு பறிந்து நிலைத்திருக்கிறோம். உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உமது திருச்சபை தந்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உம்மை ஆராதித்து தொழுது கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் அளவில்லாமல் நீர் கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் பாதுகாத்து வழி நடத்த விடுமாறு எங்கள் ஆண்டவரும் மரமரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக.
ஆமென் ஆமென் ஆமென். 11வது ஞான பாடலை பாடி ஆராதனை நாம் முடிப்போம். கர்த்தரே தற்காரும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேலும் முகத்தை வைத்து வீசும் ஒளியை எங்களுக்கன்று சமாதானம் தந்து கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கொடும் எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான நாமத்துக்கு மகிமை. ஆமென். கேட்பின் ஜெபத்தை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.